முன்னாள் ராணுவ அதிகாரி திரு பாஸ்கரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட இடங்கள்ல அந்த பிளாக் அவுட்ஸ் பண்ணி இப்போ டோட்டலா மின் இணைப்பை துண்டிச்சு தீவிரமான கண்காணிப்பு. ஏற்கனவே பாகிஸ்தான் தரப்புல இருந்து 3 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் தகவல் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றன. அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி சார் இருக்கும்? நீங்க பொதுமக்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன், இதெல்லாம் நம்மளை எதிர்பார்த்துறேன். அதனால ஒன்றும் பேனிக் ஆக வேண்டாம். ஆர்மி இதுல இருந்து சொல்றேன். இப்ப நான் இது சொல்றேன், 8:45 இருந்து 9 மணிக்கு சாம்பா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஜம்முலயும் அவங்க இது பண்ணிருக்காங்க, அட்டாக் பண்ணிருக்காங்க. அவங்க 2 ட்ரோன் ஜம்மு யூனிவர்சிட்டி போய் அட்டாக் பண்ணும்போது நம்மளுடைய இந்திய ராணுவம் அந்த 2ஐயும் ஜம்மு யூனிவர்சிட்டிக்கு முன்னாலே டிஸ்பாண்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன்னு F-16 ஒரு F-17 2 இதையும் நம்ம இது பண்ணிட்டோம். அடுத்து ஜெய்சல்மேர்ல அட்டாக் பண்றதுக்கு முன்னாலேயும் நம்ம பண்ணிட்டோம். சோ இப்போதைக்கு ஜஸ்ட் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, சாம்பா அந்த ஒரு செக்டர்ல ஆர்டிலரியுடைய சீலிங் ஃபயரிங் நடந்துட்டு இருக்கு ஜஸ்ட் நவ். அதை பத்தி நம்ம இதெல்லாம் ஏற்கனவே நடக்கும். இந்த அன்பார்ச்சுனேட்லி இப்ப என்னன்னா, முதல் அவங்களுடைய டார்கெட் நம்ம ஆர்மி கேம்பா இருக்கும். இப்ப அவங்க பூராமே அவங்களுடைய டார்கெட் பூராமே நீங்க நல்லா பாருங்க, எல்லாமே சிவிலியன் மூலம் பண்றாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். அவங்க அந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண பாக்குறாங்க. அவங்களுடைய எல்லா அட்டாக்கும் ஜம்மு யூனிவர்சிட்டி, ஜம்மு ஏர்போர்ட், சாம்பா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க சிவிலியன் ஒடி செக்டர், பூச்சு, இதுல பூரா சிவிலத்தை அடிக்கிறாங்களே ஒழிய இன்ன வரைக்கும் ஒரு ஆர்மி கேம்ப் கூட அவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்க. இது ஒரு கோழைத்தனமானது. இது ஒரு நாட்டுக்கு இது போர்னு சொல்ல முடியாது. தட் இஸ் a terrorist அட்டாக் மாதிரியே பண்றாங்க. இது என்னுடைய கணிப்பு. சார், இப்போ இந்திய வான்வழி பகுதியில் இப்போ ஏற்கனவே ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தினாங்கன்னா, இப்போ விமானங்களும் வரக்கூடிய நிலையில ஒரு இந்திய பகுதியில் அத்துமீறி அவர்களுடைய விமானங்கள் வரும்போது ராணுவ ரீதியான, விமானப்படை ரீதியிலான பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ச்சியா அது போன்ற நடக்கப்படும். ஏற்கனவே நடந்த போர்களை இதே மாதிரியான சாத்தியக்கூறுகள் இருந்ததா? இப்போ என்ன நடக்க சார் வாய்ப்பு இருக்கு? இப்ப எல்லாமே சாத்தியம் இருந்ததுப்பா. இப்ப என்ன இருந்ததுன்னா, அவங்களுடைய டார்கெட் மிலிட்டரி கேம்பா தான் இருந்துச்சு. இப்ப பூரா அவங்க சிவிலியன் டார்கெட் பண்றாங்க. இப்ப நம்மளோட போர்சஸ் பூரா சிவிலியன் கேம்ப் சைடுல மூவ் ஆகி பண்ணிருக்காங்க. இப்ப டிப்ளாய்மெண்ட் பூரா இப்ப சிவிலியன் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த அட்டாக்கை நம்ம எதிர்பார்த்ததை, பட் அவங்க பிளைட் அன்பார்ச்சுனேட்லி உள்ள நுழைஞ்சது அந்த பூச்சும் சாம்பா டிஸ்ட்ரிக்ட்லயும் நுழைஞ்சதை ரொம்ப வருத்தத்தக்கமான விஷயம். இதனால தகுந்த தகவல் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப பாதிப்பு எனக்கு என்னைய பொறுத்த மட்டும் ரொம்ப பாதிக்கும். சாம்பா டிஸ்ட்ரிக்ட்ல கொஞ்சம் பாதிக்கும், அக்னூர்லயும் கொஞ்சம் பாதிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அதாவது எர்த்குயிக் வந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்த மாதிரி பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. நான் பார்த்தேன். ஆனா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளும் எதிர்த்து கொடுத்துட்டே இருக்கோம். ஆனா அவனை இப்ப அந்த பாகிஸ்தானுடைய எய்மே என்னன்னா, ஆல் ஏர்போர்ட்டை தாக்கணும்னு மாதிரி தான் இருக்குது. என்னுடைய இது ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டை பண்ணிருக்காங்க. நான் பாத்தீங்கன்னா அவங்க டைரக்ஷன்ல மாத்திருக்காங்க. நேத்து பஞ்சாப் அந்த சைடை பண்ணிட்டு இந்த ஜம்மையும் பண்ணிட்டு அஸ் வெல் சேம் சைடு ராஜஸ்தானையும் அட்டாக் பண்ணியிருக்காப்ல. சோ இதை பத்தி நம்ம கவலைப்படவில்லை. நம்ம எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக சார். இணைப்பில் பேசியமைக்காக நன்றி சார்.